ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும் லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் சொல்லும் செய்தி. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு காலாண்டுக்கு அப்புறமும் தன்னுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுப்பாங்க. உடனே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதை அவங்களுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்க்ரீனர்லேயோ அல்லது வேற அது போன்ற சிமிலர் ஆப்ஸ்லேயோ பார்க்கும்போது அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும். மார்க்கெட்டில் இன்னைக்கு பல பேர் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்த உடனேயே ஒரு கம்பெனியை பற்றி அவசரமாக ஒரு பார்வையை உருவாக்கி கொள்கிறார்கள். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல யாருடைய பேர் வரும்னாக்கா 1% மேல அந்த கம்பெனியில ஷேர் வச்சிருக்கவங்க பேர் உறுதியா வரும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கறது அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலத்திலிருந்து எந்த கம்பெனியில் யார் ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கறது நமக்கு ஒரு படிப்பினை. எங்க பார்ப்போம்? ஏஜிஎம்ல லிஸ்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கும். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும். ஒரு ஷேர் ஹோல்டரா நம்ம ஏஜிஎம்க்கு போகும்போது அந்த ரெஜிஸ்டரை பார்க்கறது நமக்கு யாரெல்லாம் இந்த பங்குல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். அந்த கிளாரிட்டி அந்த கம்பெனியில் உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ் நல்ல தரமான முதலீட்டாளர்களா அல்லது ட்ரேடர்ஸா அப்படின்னு நமக்கு ஒரு பார்வையை கொடுக்கும். இன்னைக்கு நீங்க ஸ்கிரீனர்ல பார்க்கும்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. அது கீழே நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்கு. அதுவும் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜை கொடுக்கும். அது என்னன்னா, ஒரு காலாண்டுலையும் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்னு நமக்கு சொல்லும். அது மட்டும் இல்ல, 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இன்னையோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். யூசுவலா நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஷேர் நிறைய டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் குறையும் போது அந்த ஷேர் சில பேர்கிட்ட கன்சாலிடேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த டேட்டா எல்லாமே நமக்கு மார்க்கெட்ல மற்றவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புள்ளி விவரம் தான். இதை வச்சு நாம என்ன பண்ண முடியும்? நாம கம்பெனியில தரமான முதலீட்டாளர்கள் இருக்காங்களா, என்ன மாதிரியான முதலீட்டாளர்கள் இந்த கம்பெனியில இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்க, எவ்வளவு நாளா அந்த முதலீட்டாளர்கள் தொடர்ந்து இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் ரொம்ப நாளா இந்த ஸ்டாக்ஸை ஹோல்டு பண்றாங்க, யாரு போன காலாண்டுல கம்பெனியில உள்ள ஹோல்டிங்க அதிகரிச்சிருக்காங்க, யாரு குறைச்சிருக்காங்க, ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல பேர் வருது அப்படிங்கிறது நிறைய அல்ட்ரா ஹெச்என்ஐஸ்க்கு அது ஒரு விதமான ஒரு போதைன்னு கூட நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா, அதன் மூலமாக அவங்க மற்றவங்களுக்கு நான் இந்த கம்பெனியில இன்ட்ரெஸ்டட், வேணும்னா நீ வாங்கிக்க அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை. நான் இதை பற்றிலாம் அவ்வளவா யோசிச்சதே கிடையாது ஆஸ் அ இன்வெஸ்டர். எனக்கு ஒரு கம்பெனியில் எவ்வளோ ஷேர் வாங்குறதுங்கிறது என் போர்ட்ஃபோலியோல என்ன பொசிஷன் சைஸ் வேணும் அப்படின்ற அந்த இலக்கு சம்மந்தப்பட்டதான். சில சமயங்களில் ஒரு கம்பெனியில் நான் 5% வரைக்கும் கூட ஷேர்ஸ் வச்சிருந்திருக்கேன். அதே ஷேரை நான் வித்துட்டும் வெளியே போயிருக்கேன். ஸோ இது ஒரு பெரிய விஷயமா நான் என்னைக்குமே பார்த்ததில்லை. பட் யார் என்ன ஷேர்ஸ் வாங்குறாங்கன்றது அந்த கம்பெனியை பார்க்கும்போது நான் எப்பவுமே செக் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு கம்பெனியை ஸ்டடி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க என்ன ஐடிசியை பார்க்க சொல்றீங்க. ஐடிசியை பார்க்கும்போது ஐடிசியில் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் நான் பார்ப்பேன். அல்லது வேற ஏதோ ஒரு கம்பெனி டைட்டனை பார்க்க சொல்றீங்க. டைட்டன்ல யாரெல்லாம் இந்த பங்குகளை வாங்கியிருக்காங்க, பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் எவ்வளவு வருஷமா இந்த ஷேரை வச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு முதலீட்டாளராக என்ன மாதிரியான முதலீட்டாளர்கள் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் டெஃபினட்டா புரிஞ்சுப்பேன். ஸோ எல்லா கம்பெனியை பார்க்கும்போதும் இது ஒரு ஹேபிட்டா நான் ஒரு 30 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்தில் குவார்டர்லி ஷேர் ஹோல்டிங்லாம் இல்லை. அதனால அப்போ ஆனுவல் ரிப்போர்ட் வரும்போது ஏஜிஎம்முக்கு போய் அந்த இடத்துல பார்ப்போம். இல்லாட்டி எப்பயாவது கம்பெனி செக்ரட்டரி கேட்டுட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போய் பார்க்கலாம். அதுவும் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. பர்மிஷன் வாங்கிட்டு அனுமதி பெற்று தான் அதை பார்க்க முடியும்.
இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல தன்னால அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளை தேடி வருது. இன்ஃபேக்ட் நிறைய முதலீட்டாளர்களை பத்தி அவங்க பேரை போட்டு அவங்க எந்தெந்த கம்பெனில ஷேர் வச்சிருக்காங்கன்னு கணக்கெடுத்து அந்த ஷேருக்கு மதிப்பு போட்டு அவங்க போர்ட்ஃபோலியோ இவ்வளவு மதிப்பு இருக்கும் அப்படின்னு கூட நியூஸ் பேப்பர்லாம் எழுதுறாங்க, பிளாக்ல எழுதுறாங்க. இப்படி எழுதுறது என்ன பண்ணுது, நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி தங்களுடைய ஓனர்ஷிப்பை அப்படி வெளிக்காட்ட ஒரு இன்சென்டிவா இருக்கு. அது நல்லதா கெட்டதாங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா, நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்க, பெரிய ஸ்டேடியம்ல பேட் பண்றீங்க, நீங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ஸ்டாண்ட்ல யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க, ஸ்கோர் போர்டு எப்படி உங்க போட்டோ போடுதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களால் நல்லா விளையாட முடியுமா? டிஸ்ட்ராக்ட் தானே ஆவீங்க. இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் அந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு அதுல அவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு கிடையாது. பட் எப்படி கிரிக்கெட் ஸ்டேடியம்ல ஸ்கோர் போர்டோ அந்த மாதிரி ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எல்லா நேரத்திலையும் அது வந்து ஸ்கோரை சொல்லிக்கிட்டே இருக்கும். யார் என்ன எவ்வளவு அடிச்சிருக்கான் எவ்வளவு வச்சிருக்கான்னு சொல்லும், அதை பார்த்துக்கலாம். பட் அதை மட்டுமே பார்த்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க இந்த ஷேர் வச்சிருக்கீங்களே அப்படின்னு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி பேசுறதுக்கே வருவாங்க. இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நிறைய கம்பெனிஸ்ல என்னோட ஷேர் ஹோல்டிங் 1% கீழே குறைச்சிட்டேன். ஏன்னா நான் ஒரு கம்பெனியில 8 வருஷம் வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன், வெயிட் பண்ணியிருக்கேன். 7 வருஷத்துக்கு எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கல, ரொம்ப சொற்ப ரிட்டர்ன் தான் கிடைச்சது, எஃப்டி ரிட்டர்ன் கூட கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. 8வது வருஷம் அந்த கம்பெனி வந்து 4 மடங்கு மேல போகுது. இந்த 7 வருஷ காலத்துல என்ன நடக்குது, இதை நீங்க ஏன் வச்சிருக்கீங்கன்னு ஒரு 1000 பேர் வந்து கேட்போம். இது எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து பண்டிகை அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறீங்க, புதுசா ஒரு ஷர்ட் போட்டு போறீங்க, என்ன இந்த கலர்ல ஷர்ட் போட்டிருக்கீங்கன்னு உங்களை பாக்குறவங்க கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பிங்கா இருக்கும். நம்ம என்ன போட்டுக்கிறோங்கிறது நம்ம விருப்பம், அதே மாதிரி தான் நம்ம என்ன ஷேரை வச்சுக்கிறோங்கிறது நம்மளுடைய விருப்பம். இதை இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இல்லை. பட் அந்த ஒரு நாகரிகம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ இதையே வச்சிருக்கீங்க, நீங்க ஏன் இந்த ஏறாத ஷேரை வச்சிருக்கீங்கன்னு ஒருத்தன் வந்து கேட்பான் ட்விட்டர்ல, அறிவாளி மாதிரி. வேண்டாத பேச்சு வார்த்தைகள் இதெல்லாம் வேற வரும். அதாவது அந்த பங்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம், அதை வச்சு இன்வெஸ்டரை வந்து குறைச்சி மதிப்பிடலாம், அவங்களை இன்சல்ட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் என்னைக்கும் பங்குச்சந்தையில் உண்டு. அவங்க அதை செய்யலாம், நம்ம ஏன் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு தான் நான் எல்லா நேரத்திலையும் நினைப்பேன். ஏன்னா நமக்கு அது பிடிக்காது இல்லை, நம்ம போய் இன்னொருத்தர் போய் அதை பண்ணாத போது, நம்ம கிட்ட இன்னொருத்தர் வந்து பண்ணும்போது அது இரிட்டேட் பண்ணும். ஸோ ஒரு காலத்துல வந்து இதெல்லாம் தவிர்க்கணும்னு என் மைண்ட்ல வந்தப்புறம் ஜென்ரலா அவாய்ட் பண்றேன். பட் சில இடங்கள்ல அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடும். ஏன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷனுக்கு இவ்வளோ ஷேர் வேணும்னா அவ்வளோ ஷேர் வேணும், அதனால அதை வாங்கி தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல அதை அலோவ் பண்ணிடுறது. பட் இதையெல்லாம் பார்த்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் நீங்க ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ நானும் இன்னொருத்தர் அதை பண்றதை பார்த்தா கூட நான் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் ஃபார்ம் பண்றது இல்லை. இன்னார் இந்த பங்கை இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சிருக்காரு, வெரி குட், அதனால நான் வாங்கணுமா? தேவையில்லை. எனக்கு அந்த கம்பெனியில கன்விக்ஷன் இருந்தா நான் வாங்கணும், அந்த பர்சனை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் வாங்கணும். அப்படி பல முதலீடுகள் நான் செஞ்சிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது அதை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கா பாருங்க, அதை இன்னொரு தரவாக பாருங்க, ஒரு தகவலா பாருங்க. அதை வந்து டெசிஷன் வேரியபிளா மாத்தி முடிவுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனா எடுக்காதீங்க. அங்கதான் உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாகுது. சமீபத்தில் நான் பார்த்தேன், ஒரு நபருடைய பெயரை பார்த்து எல்லாரும் போய் ஒரு ரிஃபைனரி ஸ்டாக்கை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் இறங்கினோடனே எல்லாரும் வித்துட்டு போயிட்டாங்க. இதையே பல பங்குகள்ல நான் பார்க்கிறேன். இன்னாருடைய பெயர் வந்த உடனே அலறி அடிச்சுக்கிட்டு வாங்க வேண்டியது, அப்புறம் அது 6 மாசம் கழிச்சு இறங்கின உடனே வித்துட்டு போயிட வேண்டியது. இது எதுக்கு? இந்த மாதிரியான இம்பல்சிவ் பிஹேவியர் உங்களுக்கு கேடு விளைவிக்கிறது, அதை நீங்க உணர வேண்டாமா? அதுதான் இதுல முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செபி சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நீங்க 5% ஒரு கம்பெனியில் ரீச் பண்ண டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். இன்னைக்கு அதற்கான அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் எவ்ரி 2%க்கு நீங்க டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். சப்போஸ் நான் ஒரு கம்பெனியில் 10% வாங்கணும்னு நினைக்கிறேன் வச்சுங்களேன், அந்த 10க்கு போறதுக்குள்ள நான் வந்து 3 டிஸ்க்ளோஷர் கொடுத்துருவேன், 10ல 4th டிஸ்க்ளோஷர் வந்துடும். அதுக்கப்புறம் நான் விற்கும் போது எவ்ரி 2%க்கு நான் வந்து கம்பெனிக்கு தெரிவிக்கணும், நான் 2% வித்திருக்கேன், நான் 2% விற்க போறேன்னு சொல்லணும், அப்புறம் வித்திருக்கேன்னு சொல்லணும். இந்த டிஸ்க்ளோஷர் எல்லாமே பங்கு சந்தையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதை பார்க்கும்போது சில பேர் வாங்குவாங்க, சில பேர் விற்பாங்க. அதெல்லாம் வந்து மற்ற ஷேர் ஓனர்ஸ்க்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்.
ஏன்னா அந்த ஷேருடைய மதிப்பை வந்து ஏற்ற இறக்கங்கள் காண செய்யும். இதுவும் தவிர்க்க வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து நிறைய பங்கு விலை ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாகிறது. ஏன்னா அதை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடிய விதம் அப்படி இருக்கு. பட் ஒரு இன்வெஸ்டரா இருந்து நீங்க வளர்ந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க எதிர்கொண்டுதான் ஆகணும். சில நேரங்களில் நீங்க 0.95 3-4 போலியோல வச்சுக்கிட்டாக்கா அது வெளியே வராது. 4.95 வரைக்கும் கூட நீங்க வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது எல்லாத்துக்குமே கேபிட்டல் ஒரு பேர்ல இருக்கணும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு. முடிஞ்சாதான் செய்ய முடியும், முடியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும். இந்த டிரான்ஸ்பரன்சி எல்லாம் மார்க்கெட்டுக்கு கிடைக்கணும்னு ஒரு பக்கம் ரெகுலேட்டர் நினைச்சா கூட, செபி நினைச்சா கூட, இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து மார்க்கெட் எப்படி யூஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அவசர முடிவுகளுக்கு யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தமே. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்பது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஸ்கோர் போர்டு மாதிரி ஸ்கோரை பார்க்குறோம், அவ்வளோதான். அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி நம்ம பிஹேவியரை மாற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆடுற ஆட்டத்தை நம்ம ஆடிக்கிட்டே இருக்கணும். நம்ம நேச்சுரல் கேமை நம்ம விளையாடணும். அப்போதான் ஒரு நல்ல பிளேயருக்கு அழகு, அதுதான் ஒரு நல்ல இன்வெஸ்டருக்கும் அழகு ஸ்டாக் மார்க்கெட்டில். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தன்னுடைய முதலீட்டு பயணத்தை இண்டிபெண்டாகவும் சுய சிந்தனையோடையும் தானே முடிவெடுக்கும் திறனோடையும் அமைத்து கொண்டால் ஒரு நாள் அவங்க பேரும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல வரும். ஏன்னா நானும் 100 ஷேர் வாங்கி ஆரம்பிச்ச இன்வெஸ்டர் தான். ஸோ ஒரு நாள் என் பேர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல வர மாதிரி நாளைக்கு உங்க பேரும் வரும். அதற்கான வாய்ப்பு எல்லோருக்குமே இருக்கிறது. ஸ்டாக் மார்க்கெட்ல பியூட்டி என்னன்னா, இட் இஸ் சச் அ டெமோக்ராட்டிக் பிளேஸ் தட் யார் வேணா அந்த இடத்துக்கு வரலாம். யார் வேணாலும் உயர்ந்து தன்னுடைய பெயர் வெளியில் வரும் அளவிற்கு வளர முடியும். ஆனால் தனித்துவம், சொந்த சிந்தனை, வாடகை அறிவை தவிர்ப்பது, இதையெல்லாம் நீங்க வச்சிட்டு இருந்தா தான் நீங்க அந்த இடத்துக்கு வர முடியும். ஸோ இட் ஷுட் பி ஆன் யுவர் ஃபீட். உங்க கால நின்று தான் நீங்க அந்த இடத்தை அடைய முடியும், அந்த உயரத்தை அடைய முடியும். இன்னொருத்தன் தோல்ல உட்காந்துக்கிட்டு நீங்க அந்த இடத்தை அடைய முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு முதலீட்டு பயணத்தை நான் அமைத்துக் கொண்டேன், நீங்களும் அமைத்துக் கொள்ளலாம். இது எல்லோருக்குமான ஒரு களம். அந்த களத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.